பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் எல்லாவரையும் நான் இந்த நாளிலும் கூட வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலும் வேதாகமத்தில் இருந்து ஆண் பிள்ளைகளை குறித்து வேத வசனத்தை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டு ஆண் பிள்ளைகளை பெற்றெடுத்த தாய்மார்களை நான் உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். வேதத்துக்குள் நான் கடந்து செல்லலாம். யாத்திரையாகமம் 1வது அதிகாரம் 20வது வசனம். இது நிமித்தம் தேவன் மருத்துவச்சிகளுக்கு நன்மை செய்தார், ஜனங்கள் பெருகி மிகுதியும் பலத்து போனார்கள். பாருங்கள், பார்வோன் அவனுடைய 3 திட்டங்களை போடுகிறான், அந்த இஸ்ரவேல் ஜனங்களை அழிக்க வேண்டும் என்று சொல்லி. ஆனால் அவனுடைய 3 திட்டங்களும் அவன் தோற்று போகிறான். இந்த 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரத்தையும் நீங்கள் வாசித்தீர்கள் என்றால் பார்வோனுடைய முதல் திட்டம் தோல்வி அடைந்தது. இஸ்ரவேலர் அதிகாரத்தில் வளர விடாமல் அவரை அடிமைத்தனத்தில் வைத்து அவர்கள் ஆளுகை செய்ய நினைத்தார்கள். கர்த்தரோ இஸ்ரவேலர்களை ஆசீர்வதித்தார், அவர்கள் பலுகி பெருகி விட்டார்கள். 2வது பார்த்தீர்கள் என்றால் அவனுடைய திட்டம் ஆண் பிள்ளைகளை கொல்வது, அதாவது அதுவும் தோல்வி அடைந்தது. வேதம் தெளிவா சொல்லுது. எகிப்தின் ராஜா 15வது வசனம், சிப்பிராள் பூவாள் என்னும் பெயருடைய எபிரேய மருத்துவச்சிகளோடு பேசி, நீங்கள் எபிரேய ஸ்திரீகளுக்கு மருத்துவம் செய்யும்போது அவர்கள் மனையில் மேல் உட்கார்ந்திருக்கையில் பார்த்து ஆண் பிள்ளைகளானால் கொன்று போடுங்கள், பெண் பிள்ளைகளானால் உயிரோடு வையுங்கள் என்று சொல்லி. ஆனால் மருத்துவச்சிகளோ தேவனுக்கு பயந்தபடியினால் அவர்கள் என்ன சொல்லிவிட்டார்கள் என்று சொன்னார், எபிரிய பெண்கள் பலசாலிகள் என்று சொல்லி நாங்கள் செல்வதற்கு முன்பதாகவே அவர்கள் ஆண் பிள்ளைகளை பெற்றெடுத்து விட்டார்கள் என்று சொல்லி அவர்கள் சொல்லிவிட்டார்கள். அதன் நிமித்தம் அந்த மருத்துவச்சிகளுக்கு என் தேவனுடைய கண்களில் நன்மை கிடைக்குது. பிரியமானவர்களே, இன்றைக்கு உங்களுடைய கர்ப்பத்தில் உருவாயிருக்கிற ஆண் குழந்தைகளுக்கு விரோதம் போராடுகிற பொல்லாத சாத்தானானவன் இப்ப குழந்தைகள் பிறந்தும் அநேகர் ஹாஸ்பிட்டல்ல குழந்தைகள் குறை மாதத்தில் பெற்று ஆஸ்பத்திரியில் இருக்கிறார்கள். மருத்துவர்கள் குழந்தை இருக்காது என்றெல்லாம் சொல்லியிருக்கிறார்கள். என்னுடைய நெருக்கமான தோழி பேபி சகோதரி, அவர்களுடைய மகனுக்கு 2 குழந்தைகள் பிறந்து, 2 ஆண் குழந்தைகள். 6 மாதத்தில் குழந்தைகள் அந்த கர்ப்பத்திலிருந்து வெளியே வந்து விட்டார்கள். மருத்துவர் சொன்னார்கள் 2 குழந்தையுமே உயிரோடு இருக்கா என்று சொல்லி. ஆனால் நாங்கள் எல்லாரும் குரூப்பாக அவர்களுக்கும் அநேகர் தெரிந்தவர்களுக்காக நாங்கள் எல்லாமா சேர்ந்து அந்த குழந்தைகளுக்காக ஜெபித்து கொண்டிருந்தோம். அப்பொழுது நானும் என் கணவர் அபுதாபி தேசத்துல நான் கார்ல போய் கொண்டிருக்கும் தான் இந்த குழந்தை 6 மாசத்துல குழந்தைகள் இருக்க முடியாது, 2 குழந்தைகள் வெளியே வரணும், டாக்டர்கள் உடனே ஆபரேஷன் பண்ணி எடுத்தாங்கன்னு சொல்லிகள். அப்படியே எடுத்தாலும் குழந்தைகள் உயிரோடு இருக்கான்னு சொன்னார்கள். அப்பொழுது நான் ரொம்ப கவலைப்பட்டு நாங்கள் அந்த வாகனத்தில் இருந்து கொண்டே நான் வானத்தை பார்த்து ஜெபிக்கும் போது என் தேவனாகிய கர்த்தர் சொன்னார், என் சகோதரி அப்பொழுது சொன்னார்கள், ஒரு நாளைக்கு எத்தனையோ லட்சங்கள் செலவாகும் ஒரு குழந்தைக்கு என்று சொல்லி. அப்பொழுது 6 மாசம் என்று சொன்னால் இன்னும் 3 மாத காலம் இருக்கிறது என்று சொல்லி நான் வேதனையோடு இயேசுவே என்று ஜெபிக்கும் பொழுது என் அருள்நாதர் என்னோடு கூட பேசினா, 9 மாதம் முழுவதும் 9 மாதம் ஒவ்வொரு குழந்தைகளும் தாயின் கர்ப்பத்துக்குள் இருக்கும் பொழுது நான் 1 ரூபாய் உங்களிடத்தில் கேட்டிருக்கிறேனா என்று சொல்லி 1 ரூபாய் கூட செலவில்லாமல் அந்த குழந்தைகளை வளர்த்து 9 மாதம் முழுவதும் நானே பாதுகாத்து உங்களுக்கு அந்த குழந்தைகளை உங்கள் கைகளை கொடுக்கிறேன். என்றைக்காவது எந்த கர்ப்பிணி பெண் எடுத்தாலும் இயேசு கிறிஸ்து பரிசுத்தான் இந்த குழந்தைய நான் கொடுத்திருக்கிறேன், இந்த குழந்தை 9 மாசம் 9 நாள் வரையில ஒன்று கருவத்தில் வைத்து நீ பாதுகாக்கணும், அதுக்காக எனக்கு பணம் கொடுன்னு எங்கேயாவது எந்த இடத்துலயாவது சாட்சி கேட்டிருக்கல? கிடையவே கிடையாது. என் இயேசு கிறிஸ்து அந்த வார்த்தையை ஆவியனோடு பேசினார். நான் கலங்கி நடுங்கி விட்டேன். அந்த நேரத்தில் தான் நான் அது உணர்ந்தேன். ஆமா இல்ல என்று சொல்லி கணவரோடு கூட நான் அதை பகிர்ந்து கொண்டேன். உடனே நாங்கள் இருவர் இயேசுவே என்று சொல்லி என் அப்பா கிட்ட நாங்கள் மன்னிப்பு கேட்டு, ஏதாவது தவறுகள், ஏதாவது பாவங்கள், முற்பதாக்கள் செய்த பாவங்கள் இதை மன்னித்துடுங்க. இல்லை, இந்த ஆண் குழந்தைகள் இந்த பார்வோனை போல இஸ்ரவேலர்கள் வளர்ந்து விருத்தி அடையக்கூடாதபடி இந்த ஆண் பிள்ளைகள் பாருங்கள், இதே அதிகாரத்துல 2வது அதிகாரத்துல மோசையே அந்த பார்வோன் கொல்லும்படியாக திட்டம் போடும் பொழுது 3வது திட்டம் ஆண் பிள்ளைகளை நதியில் போட்டுவிட சொல்லுகிறார்கள். அப்படி அழகுள்ள மோசையே அந்த நைல் நதியில் அவர்கள் அனுப்பும் பொழுது பாருங்கள், பார்வோனுடைய மகளே எடுத்துட்டு குமாரத்தை எடுத்துட்டு அந்த மோசையை வளர்க்கிறார்கள் அங்க. அதுவும் அந்த குழந்தையை வளர்க்கும்படி தன் தாயே அங்கு வருகிறார்கள். அந்த தாய் சம்பளம் வாங்கி கொண்டு சம்பளம் கொடுக்கிறேன் என்று கூட சொல்லுகிறார். அந்த ஸ்திரீ பிள்ளை எடுத்து கொண்டு போய் அது வளர்த்தாள் என்று சொல்லி 9வது வசனம் நாம் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு அநேக ஆண் குழந்தைகளை பெற்றெடுத்த தாய்மார்கள் கவலையோடு வேதனையோடு இருப்பீர்கள். பிள்ளைகளால் உங்களுக்கு போராட்டம் இருக்கும். கர்ப்பத்தில் இருக்கும் போதும் தாயும் குழந்தையும்
போராடி இருப்பீர்கள், பிரச்சனைக்குள்ள போயிருப்பீங்க. எனக்கு தெரிந்த அநேக சகோதரிகள் இதே போலதான் குழந்தைகள் பிறந்து குறை மாதத்தில் பிறந்து ஆஸ்பத்திரியில் இருக்காருங்க. பயப்படாதீங்க, கலங்காதீங்க. உங்கள் பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் விரோதமிட போராடுகிற பொல்லாத சாத்தான், பொல்லாத ஆவிகள், பொல்லாத பிசாசிகள் கைகளிருந்து என் தேவனாய் கர்த்தர் இதே போல உங்கள் பிள்ளைகளையும் அவர் விடுவிக்க சித்தம் உள்ளவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, என்னுடைய தோழியோடைய 2 பிள்ளைகளும் இப்பொழுது நன்றாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு 1.5 வயதிற்கு மேலாக போகுது. பிரியமானவர்களே, 2 குழந்தைகளை கர்த்தர் ஆரோக்கியத்தோடு வைத்திருக்கிறார். நாங்க எல்லாரும் உபவாசம் பண்ணி அல்லது அந்த குழந்தைகளுக்காக ஜெபித்தோம். இன்றைக்கு இந்த ஆண் பிள்ளைகள் இந்த உலகத்தில் வந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த கூடாதபடி, தேவனுடைய ராஜ்யத்தை இவர்கள் கட்டி எழுப்பக்கூடாதபடிதான் சாத்தானானவன் இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறான். பழைய ஏற்பாட்டில் மட்டுமல்ல, புதிய ஏற்பாட்டில் நீங்கள் மத்தேயு 1ஆம் அதிகாரத்தில் 13-15 வரைக்கும் வாசித்திருக்கின்றார். கர்த்தருடைய தூதன் சொப்பனத்துல யோசப்படுத்தி வந்து சொல்லுகிறார், ஏரோது பிள்ளையை கொலை செய்ய தேடுவான், அதனால் நீ எழுந்து பிள்ளையும் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு ஓடிப்போ, நான் உனக்கு சொல்லும் வரை அங்கே இரு என்று சொன்னான். பாருங்கள் பிரியமானவர்களே, இங்கே இயேசு கிறிஸ்துக்கும் அதே பிரச்சனை தான் வந்தது. அவரையும் கொல்லும்படியாக பாருங்கள், அங்கு அவருக்கு நிறைய நெருக்கடிகள் அங்கு வந்த பொழுது அந்த இடத்திலிருந்து பாருங்கள், தேவனாகிய கர்த்தர் இரவே பிள்ளையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு புறப்பட்டு போயேன் கர்த்தரால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படியெல்லாம் நடந்தது என்று சொல்லி அங்க இந்த வசனத்தில் சொல்லப்படுது. பாருங்கள், இன்றைக்கும் ஆண் பிள்ளைகளுக்கு விரோதமா நின்று போராடுகிற பொல்லாத ஆவிகள், பொல்லாத சாத்தான், பொல்லாத சூனியக்கிரிகள், மாந்திரிக கிரிகள் இன்றைக்கு இயேசுவின் நாமத்தில், இயேசு ரத்தத்தினால அவைகள் எல்லாம் வேரோடு எரிந்து போகும்படி இயேசுவின் நாமத்தை கட்டளை கொடுக்கிறேன். இதை கேட்கிற சகோதரிகளே, உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் ஜெபிங்க. பிள்ளைகள், ஆண் பிள்ளைகளுடைய பாதுகாப்புக்காக ஜெபிங்கள். கர்ப்பத்தில் இருக்கிற ஆண் குழந்தைகளுக்காக ஜெபிங்கள். பிறந்திருக்கிற ஆண் குழந்தைகளுக்காக ஜெபிங்கள். ஹாஸ்பிட்டல்ல குறை மாதத்தில் பிறந்து ஹாஸ்பிட்டல் இருக்கிற குழந்தைகளுக்கு விரோதமா போராடுகிற இப்படி பார்வனை போன்ற பொல்லாத ஆவிகள் பிள்ளைகளுக்கு விரோதமா போராடுகிறது என்றால் அந்த பிள்ளைகளுடைய பாதுகாப்புக்காக, பிள்ளைகளுடைய விடுதலைக்காக இயேசு கிறிஸ்து நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன். அன்றைக்கு இந்த எபிரேய பெண்களுக்கு உதவி செய்ய அங்கு இருந்த மருத்துவச்சிகளை போல இயேசுவின் நாமத்தினால இன்றைக்கும் நம்மளுடைய மருத்துவமனையில் இருக்கிற மருத்துவச்சிகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். அவர்களுக்குள்ளும் நன்மை செய்கிற இருதயம் இருக்கிறது. உங்களுடைய குறைமாத குழந்தைகளை அவர்கள் பார்த்து கொள்ளும்படி என் தேவனாய் கர்த்தர் அவருடைய கண்கள் ஒவ்வொரு தாய்மாருக்கும் உதவி கிடைக்கட்டும். ஒவ்வொரு சிறு குழந்தைகளுக்கும் மருத்துவர்கள் கண்களில், நர்சுகள் கண்களில் தயவு கிடைக்கட்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நான் ஒவ்வொரு மருத்துவச்சிகளையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆண் குழந்தைகளையும், ஆண் குழந்தைகள் பெற்ற தாய்களையும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். இந்த வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதமானது இருக்கட்டும். ஆண் பிள்ளைகள் மீது இயேசுவின் ரத்தத்தினால் மூடப்பட்டு, அவர்கள் இயேசுவின் ரத்தத்தினால் வேலி அடைக்கப்பட்டு ஒவ்வொரு பிள்ளைகளும் வளர்ந்து தேவனாம் மகிமைப்படும்படி எல்லா ஆண் பிள்ளைகளும் வருகிற நாட்களில் அவர்கள் எல்லாருமே என் தேவனாய் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற ஆண் பிள்ளைகளாக இயேசுவே உம்முடைய வல்லமையுள்ள கரம் பிள்ளைகளை தொடும்படி நான் செபிக்கிறப்பா. ஒவ்வொரு ஆண் பிள்ளைகளும் வல்லமையின் கரம் இறங்கட்டும் ஏசப்பா. சிறு குழந்தையிலிருந்து வாலிப பிள்ளைகள் ஒவ்வொரு பிள்ளைகள் மீது உடைய கரம் இப்பொழுது இறங்கி கொண்டிருக்கிறக்கா. ஸ்தோத்திரம் ஏசப்பா. கிருபை பெற்ற சகோதரிகளை வாழ்க. உங்களுடைய கற்பத்தின் கனிகளாக ஆண் பிள்ளைகளை கர்த்தருடைய நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தரம் ஆசீர்வதிக்கிற ஸ்தோத்திரம். எங்கள் பிள்ளைகள் எல்லாம் எழுப்புதல் நிக்கட்டும் ஏசப்பா. ஒவ்வொரு தாய்களும் எழுப்புதல் நிற்கும்படி, எழுப்புதலுக்காய் ஜெபிக்கிற ஆண் பிள்ளைகளாக கர்த்தர் அவர்கள் அபிஷேகம் பண்ணும்படி இயேசுவின் நாமத்தில் ஆண் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். பார்வோனை போன்ற பொல்லாத ஆவிகளின் கண்களுக்கு, சத்துருவின் கைகளுக்கு, பிள்ளை துஷ்டர்களுடைய கைகளுக்கு பிள்ளைகளை கர்த்தர் விலக்கி மீட்டு பாதுகாத்துக் கொள்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். God bless you all. உங்களுடைய சகோதரி இவாஞ்சலிஸ்ட் ஷீலா ரொசாரியோ. ஆமேன், ஆமேன், ஆமேன்.